வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ் இன் தமிழ். இந்த கிராஷ் கோர்ஸ் சீரிஸில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசமும் அண்ட் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் ரெண்டும் சேர்ந்து நமக்கு நீட்டில் ஒரே டாப்பிக்கு. இதுலேருந்து 3 கொஸ்டின்ஸ் எவ்ரி இயர் கேட்குறாங்க. மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் வந்து 2 கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் இயர் ஆன் இயர் கேட்குறாங்க. இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் 2 கொஸ்டின் அதிகமாக கேட்கக்கூடிய என்னென்ன டாபிக்ஸு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். இதில் டெஃபினட்டாக ஒரு பாக்கெட் கொஸ்டினே சொல்லலாம். அது வந்து பயட் சாவர்ட் அண்ட் ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவிலிருந்து கொஸ்டின் வருது. ஆம்பியர்ஸ் லாவில் நம்ம பேசிக் டெஃபினிஷன் எப்படி படிச்சிருப்போம், ஒரு லைன் இன்டெக்ரல் ஆஃப் ஒரு க்ளோஸ்டு பாத்தில் B.dl எப்படி இருக்குன்னா μ0 டைம்ஸ் ஆஃப் I நெட் இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். இதோட ஸ்பெஷல் கேசஸ் எப்படி பார்த்துருப்போம், ஒரு லீனியர் கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு லீனியரான கண்டக்டர், இந்த லீனியர் கண்டக்டரில் ஒரு I கரண்ட்டு போகக்கூடிய கரண்ட் வந்து ஐன்னு வச்சுக்கோங்க. இதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் R இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து வேறு டிஸ்டன்ஸில் இன்சைடே ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸு இல்லை அவுட் சைடில் எனி ஸ்மால் ஆகிற டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அரைவ் பண்ணியிருப்போம். இன்ஃபினிட்லி லாங் ஒயர்னு வச்சு அரைவ் பண்ணியிருப்போம். அதோட ஸ்பெஷல் கேசஸ்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கேஸு அந்த நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட்டு ஆறுங்கிற பாயிண்ட் வந்து இன்சைட் த கண்டக்டரே இருக்குன்னு வச்சுக்கலாம். கண்டக்டருக்குள்ளேயே இதோட சென்டர்லேருந்து அதுக்குள்ளேயே நம்ம ஒரு டிஸ்டன்ஸு வித்தின் கேபிட்டல் ஆர், அதோட ரேடியஸ் விட கம்மியாக எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வேர் ஆர் இஸ் லெஸ் தென் கேபிட்டல் ஆர் இருந்துச்சு அப்படின்னா இது என்ன கேஸு, இன்சைடு த கண்டக்டர் இருந்துச்சுன்னா இதோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், μ0 IR/2πr². இதுவே ஆர் ஈக்குவல் டு ஆராக இருக்கலாம். அப்படின்னா என்னது, இங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் சர்ஃபேஸில் இருக்க மாதிரி, அந்த கரெக்டாக சர்ஃபேஸ்லேயே இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்ஃபேஸ் கேஸு பி எப்படி இருக்கும், μ0 I/2πr இருக்கும். இதை விட அதிகமாக்குறோம், ஆர் வந்து கிரேட்டர் தென் ஆர், இந்த மாதிரி வெளியே போயிடுச்சு, ஆர் வந்து வெளியே இருக்குது. கண்டக்டர்லேருந்து ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், அதுக்கு ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ஸ்மால் ஆருங்கிறது கேபிட்டல் ஆரோட அதிகமாக இருக்குது அப்படின்னா அவுட் சைடுங்கிற கண்டிஷன். இந்த அவுட் சைடுங்கிற கண்டிஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், μ0 I/2πr இருக்கும். இந்த எக்ஸ்பிரஷன்லாம் புக்கில் இருக்கும். இதில் இருந்தால் நமக்கு அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்த்தலாம். இந்த ப்ராப்ளம் கிராஃபும் பாருங்கள். இது 2019 கேட்ட கொஸ்டின், ரீசெண்ட் இயர் தான். 2019 கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம ஆர்னு எடுத்த டிஸ்டன்ஸ் வந்து டீன் கொடுத்துட்டாங்க, ஸ்மால் டீன் கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ரம் த சென்டர் கேட்குறாங்க. அப்போ சென்டர்லேருந்து நமக்கு என்னென்னு பார்க்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டனால நமக்கு 2 கேஸ் தான். என்னென்னா, இந்த ஸ்மால் ஆர் என்னென்ன ஃபார்முலா இருக்குன்னு பாருங்கள். சர்ஃபேஸில் வந்து ஸ்மால் ஆரே இல்லை, எல்லாமே கேபிட்டல் ஆர் தான். அப்போ சர்ஃபேஸில் நமக்கு ஸ்மால் ஆருக்கு வேலையே இல்லை. இன்சைடு எப்படி இருக்குது, அவுட் சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்சைடு வந்து பி எப்படி இருக்குது, பிக்கும் ஸ்மால் ஆருக்கும் உள்ள ரிலேஷன் மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா டிஸ்டன்ஸுக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் வச்சு தான் கிராஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ பிக்கும் ஸ்மால் ஆர் வந்து இன்சைடு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர், விச் மீன்ஸ் இன்சைடு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. கூடுச்சுன்னா கூடும், குறைஞ்சின்னா குறையும். அவுட் சைடு வந்து எப்படி இருக்குது, பி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆராக இருக்குது. அப்படின்னா கிராஃப் எப்படி இருக்கும், இதில் உள்ளேருந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து டி டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் வரையும் டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால் ஒரு கிராஃப் எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் லீனியராக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து வெளியே போக போக எப்படி இருக்குது, 1/d மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/r ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டி. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/dன்னு சொல்லலாம், இல்லைனா பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டின்னு சொல்லலாம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால் அது எப்படி இருக்கும், கிராஃப் வந்து ஹைப்பர்பாலிக் இப்படி இருக்கும். ஸோ ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர். என்ன ரிலேஷனுங்கிறத வச்சு கேட்டிருக்கோம், லேட்டஸ்ட் இயர் 2019 கேட்ட கொஸ்டின். இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி 2016 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. ரேடியஸ் வந்து என்னென்னு கொடுத்துட்றாங்க. ரேடியஸ் வந்து ஏவாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து A/2 இருக்கும் போது பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள். ரேடியஸ் ஏன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கேபிட்டல் ஆர் தான் நம்ம ரேடியஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம அதுலேருந்து எனி டிஸ்டன்ஸில் பார்ப்போம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து A/2 இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி எவ்வளவு,
அதே மாதிரி ரேடியஸ் ஏவாக இருக்கும் போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் 2a இருந்துச்சுன்னா அதை பி டேஷ்னு கேட்டிருக்காங்க. பி டேஷ் என்னவாக இருக்கும்? இதில் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது b பை பி டேஷோட ரேஷியோ என்ன, b பை பி டேஷோட ரேஷியோ என்ன, இதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். கொஸ்டினை கிளியராக புரிஞ்சிட்டாலே 50% ஜாப் முடிஞ்சு. சரியா? இப்போ இதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். ரேடியஸ் வந்து a/2 இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து a/2 இருக்குது அப்படின்னா ரேடியஸ் பை 2 இருக்குது. அப்போ வித்தின் ரேடியஸ் இருக்குது. வித்தின் ரேடியஸ்னால் இன்சைடு. அப்போ இன்சைடு ஃபார்முலாவில் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணணும். பாருங்கள், இன்சைடு ஃபார்முலாவிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், b = பை ஆர் பை 2π r². ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஃபார்முலா இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். μ0 I காமன் I கரண்ட்டு. இந்த ஆருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், a/2 சப்ஸ்டிட் பண்ணணும். a/2 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஏற்கனவே என்ன இருக்குது, 2π இருக்குது. அது போக இந்த r² தான் என்னது, ஏன்னு எடுக்கிறோம். அப்போ இது வந்து என்னவாகும், a² ஆகும். ஓகேவா? அப்போ இந்த ஏவும் இந்த a² ஒரு பவரையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டால் நமக்கு என்ன கிடைக்குது, μ0 I/2 × 2 4π ஏன்னு இருக்கும். புரியுதுங்களா? ஏன் இன்சைட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம், ஏன்னா ஆர் வந்து a/2 இருக்குது, ரேடியஸ் பை 2 இருக்குது. அப்போ வித்தின் த ரேடியஸு, அதனால் இன்சைடே இருக்கும். இதில் வந்து ஆர் வந்து இப்போ என்ன இருக்குது, 2 டைம்ஸ் ஆஃப் ஏவாக இருக்குது. ரேடியஸோட டபுள் டைம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா, கண்டக்டரோட ரேடியஸ் ஆர் இருக்குது அப்படின்னா, இந்த ஆரோட 2 டைம்ஸ் ரேடியஸ், இது ஒரு ஆர் இது ஒரு ஆர், இந்த மாதிரி 2a அப்படின்னா வெளியே வந்துடுது, அவுட் சைடு வரும். அப்போ அவுட் சைட் ஃபார்முலாவில் இவங்க கொடுத்துருக்கூடிய டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணணும். அவுட் சைட் ஃபார்முலா என்னது, μ0 I/2π ஸ்மால் ஆர் மட்டும்தான். அப்போ μ0 I/2π ஸ்மால் ஆரோட வேல்யூ என்ன போடணும், 2a சப்ஸ்டிட் பண்ணணும். 2a சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன வருது, μ0 I/ அகெயின் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 4πaன்னு வரும். இதுதான் என்னது, b டேஷ்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தேவையானது b பை பி டேஷோட ரேஷியோ. இதுவும் μ0 I/4πa தான், இன்ட்டு இதுவும் μ0 I/4πa தான். ரெசிப்ரோக்கில் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ரேஷியோ என்ன வரும், 1:1 வரும். ஈஸியான ப்ராப்ளம். கரெக்டாக இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினை 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறேன். 95, 97, 99 3 வருஷம் ரிப்பீட் ஆகிருக்கு. கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின், ஆனால் ரொம்ப ஈஸி. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டக்டர். அந்த கண்டக்டரோட டயாமீட்டர் வந்து, டயாமீட்டர் அந்த டோட்டல் திக்னஸ் வந்து 0.5 மில்லிமீட்டர் இருக்குது. அதில் ஒரு கரண்ட்டு போகுது. அதே அளவு கரண்ட்டு இப்போ கண்டக்டரோட திக்னஸ் வந்து டபுள் ஆகிடுச்சு. ஏற்கனவே என்ன இருந்துச்சோ அதோட டபுள் ஆகிடுச்சு. இது வந்து இப்போ 1 மில்லிமீட்டர் ஆகிடுச்சு டயாமீட்டர். இப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து கூடுமா குறையுமா, அந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே கேட்குறாங்க, ஃபார் அவேன்னு கேட்குறாங்க. வெரி லாங் டிஸ்டன்ஸில் மென்ஷன் பண்ணாமல் ரெண்டுலேயுமே ஃபார் அவே டிஸ்டன்ஸில். அப்போ இதுலேருந்து ரொம்ப தூரமாக ஒரு r டிஸ்டன்ஸில், இதுலேருந்து வெளியே ஏதோ ஒரு ரொம்ப தூரமாக ஒரு r டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னென்னு கேட்குறாங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார் அவே ஃப்ரம் த கண்டக்டர்னு வந்துட்டாலே அது வந்து அவுட் சைடு தான் இல்லையா? அப்போ அவுட் சைடோட ஃபார்முலா பாருங்கள், b = μ0 I/2π ஸ்மால் ஆர் தான் இருக்குது. ஸ்மால் ஆருங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், மீதி எல்லாம் காமன் ஃபேக்டர். μ0/2πங்கிறது கான்ஸ்டன்ட்டு, I வந்து ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்குது. அப்போ ஆர் மட்டும்தான். ஆர் வந்து ரெண்டுலேயுமே ஃபார் அவே தான் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார் அவேன்னு கொடுத்துட்டாங்க. எது தான் சேஞ்ச் ஆகுது, இந்த டயாமீட்டர் சேஞ்ச் ஆகுது. டயாமீட்டர் சேஞ்ச் ஆகிறனால என்ன சேஞ்ச் ஆகும், ரேடியஸ் சேஞ்ச் ஆகும். இது ஒரு ஆராக இருக்கும், இது ஒரு r' ரேடியஸாக இருக்கும். ஆனால் ரேடியஸ் நமக்கு எந்த ஃபார்முலாவில் வருது, இந்த 2 ஃபார்முலாவில் வருது. இன்சைட்லேயும் அட் சர்ஃபேஸ், இந்த 2 ஃபார்முலாவில் வருது. எப்போ இவங்க ஃபார் அவேன்னு கொடுத்தாங்களோ அப்போயே அது அவுட் சைடுக்கான ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் இந்த ஆருக்கு எந்த வேலையுமே இல்லை. இட் டிபெண்ட்ஸ் இந்த அவுட் சைடு உள்ள டிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஸோ இட் இஸ் சேம். அவங்க டயாமீட்டர் சேஞ்ச் பண்ணுறதுனால அவுட் சைடில் வந்து எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதே இல்லை. ஒரு ஈஸியான கொஸ்டின், 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. நீட்டில் ஒரே ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகிறது ரொம்ப ரேரு. எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 2015 கேட்ட ப்ராப்ளம். சர்க்குலர் ஆர்பிட்னு கொடுத்துட்டாங்க. சர்க்குலர் ஆர்பிட்னாலே நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம், பயட் சாவர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுவரை யூஸ் பண்ணது எல்லாமே இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு, ஒயர் மாதிரி லென்த்தியாக இருக்கக்கூடிய லீனியர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பயட் சாவர்ட் யூஸ் பண்ணோம். பயட் சாவர்ட்டோட ரிசல்ட் என்ன படிச்சிருப்பீங்க, μ0 Ni/2a இருக்கும், 2r சில புக்கில் இருக்கும் ரேடியஸ் ஏதாவது ஒன்று, μ0 Ni/2r. இதில் வந்து எலக்ட்ரானோட ஆர்பிட் கொடுத்துருக்காங்க. அப்போ எலக்ட்ரானோட ஆர்பிட்டுக்கு நம்ம இதை மாற்றி எழுதிக்கலாம். μ0 சிங்கிள் ஆர்பிட்டுனால n வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். n 1ஆக இருந்தால் μ0 I/2rன்னு வரும்.
ஓகே, இந்த ஐங்கிறது என்னது? கரண்ட்டு Q/T. இது வந்து சார்ஜ், Qங்கிறது சார்ஜ், எலக்ட்ரானோட சார்ஜ் E/Tங்கிறது டைம் பீரியடு, எலக்ட்ரானுக்கு T டைம் பீரியட்னு வச்சுக்கிறேன். இதை E × 1/Tன்னு எழுதலாமா? இந்த 1/Tங்கிறது 1 டைம் பீரியடு தான் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சினா இங்கே நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸு, நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம்லேயே. ஸோ இது என்ன வருது? μ0 NE/2R வருது. I = NEங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். 12க்குலாம் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கணும், நிறைய தடவை யூஸ் பண்ணிப்போம். I = NE தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இன்ட்டு எலக்ட்ரான், அதை டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஃபார்முலா கிடச்சது. ஒரு ஃபார்முலா அரைவ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இதுவரை நம்ம பார்த்த டைப்பில் அந்த ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாவும் சரி, இந்த பயட் சாவர்ட் லாலேருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க எவ்ரி இயர். இது வந்து நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது போக கேட்குற கொஷின் தான் வேரியஸ் டாபிக்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து ரிப்பீட் ஆகக்கூடிய டாபிக் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் அண்ட் டார்க்கு. அதுலேருந்து பார்த்துருவோம். இந்த ஃபோர்ஸ்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்லேருந்து 2018 கேட்ட இந்த ப்ராப்ளம் பாருங்கள். கொஞ்சம் இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது முக்கியம். ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸ் இருக்குது. இந்த சர்ஃபேஸோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி கொடுத்துட்றாங்க. இந்த சர்ஃபேஸில் நம்ம ஒரு லீனியர் கண்டக்டர் வச்சுருக்கோம், வயரு. இந்த வயருக்கு வந்து மாஸ் பர் யூனிட் லென்த்து தேவையான டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. இது 0.25 டெஸ்லா உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா, இது ஸ்லைடாக இருக்கனால இந்த வயர் வந்து கீழே இறங்கிட்டே வரும் இல்லையா? டியூ டு கிராவிட்டி வந்து இது கீழே சறுக்கிக்கிட்டே வரணும். அப்படி வராமல் இருக்கிற மாதிரி இதோட ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் ஆன் வயர் பிளேஸ் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு அது வந்து பேலன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. F = ILBன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஃபோர்ஸ் வந்து இதை பேலன்ஸ் பண்ணுது. அப்படி பேலன்ஸ் பண்ணுச்சுன்னா அந்த கரண்ட் வந்து எத்தனை ஆம்பியர் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், இதில் என்னென்னலாம் காம்போனன்ட் இருக்குன்னா, இதில் பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் ஒரு B இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. பியோட ஆங்கிள் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக என்ன இருக்கும்? நமக்கு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் தான் என்னது? ILB. ஓகேவா? இது போக இதில் டவுனோட என்ன ஆக்ட் பண்ணும்? எப்பயுமே ஒரு mg வெயிட் ஆக்ட் பண்ணும். சரிங்களா? ஆனால் நமக்கு இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸோட லைனில் என்னென்னலாம் ஆக்ட் பண்ணுதுங்கிறது தெரியணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த mgங்கிறது ஒரு ஃபோர்ஸு, இந்த F = ILBங்கிறது இன்னொரு ஃபோர்ஸு. இதை வந்து ரிசால்வ் பண்ணலாம். நமக்கு தேவையான ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் ரிசால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் mgயை ரிசால்வ் பண்ணுறேன். mg வந்து எக்ஸாக்ட் டவுன் ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இதில் ஹரிசாண்டல் என்ன ஆக்ட் பண்ணணும்? இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர். இப்போ நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் ஒன்று இருக்கும், இதில் ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஒன்று இருக்கும். அப்போ இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணணும். எப்போயுமே ஆன்டி கிளாக் வைஸ் மெஷர் பண்ணணும். அப்போ எடுத்துக்கூடிய ஃபோர்ஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் மெஷர் பண்ணால் ஃபஸ்ட்டு வர்றது என்ன காம்போனன்ட்டு? காஸ் காம்போனன்ட்டு, mg காஸ் தீட்டா. அதுக்கு அடுத்து வர்றது வந்து mg சைன் தீட்டா. ஓகேவா? இப்போ இந்த mgயை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரிசால்வ் பண்ணி 2 வெக்டாரை ட்ரா பண்ணிட்டோம். mg காஸ் தீட்டா, mg சைன் தீட்டா. அப்போ mg காணாமல் போயிடும். சிங்கிளாக இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் mgயை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? 2 ரிசால்வ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி டவுன்லோட் mg ஆக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த mgயை mg காஸ் தீட்டான்னு ஒன்று, mg சைன் தீட்டான்னு ஒன்று பிரிச்சிட்டோம். இதை வந்து பிரித்து இந்த மாதிரி 2 வெக்டாரை போட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இன்னொரு ஃபோர்ஸு பாக்கி என்ன இருக்குது? F = ILB இருக்குது. இந்த ILB அதே மாதிரி பிரிக்க போகிறோம். அப்போ ILB இந்த ஃப்ளோருக்கு, இன்க்ளைன் ஃப்ளோருக்கு இந்த டைரெக்ஷனில் ஒரு ILB இருக்கும், இந்த டைரெக்ஷனில் ஒரு ILB இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி டைரெக்ஷனில் ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை 2 காம்போனண்ட்டாக பிரித்தா இந்த மாதிரி பிரிக்க முடியுமா? ரிசல்யூஷன் ஆஃப் வெக்டார் 11th 2வது சாப்டரில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம். ஸோ ரிசல்டன்ட் வந்து F = ILB இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் வரது வந்து காஸ் காம்போனண்ட்டு. இது வந்து என்னவாக இருக்கும்? ILB காஸ் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். இது அப்படியே சுற்றிட்டு வந்துச்சுன்னா இந்த லைனில் ஆக்ட் பண்ணுறது என்னவாக இருக்கும்? ILB சைன் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது காணாமல் போச்சு. என்னாச்சு? அதைத்தான் அந்த ரிசல்ட்டை தான் நம்ம பிரித்து 2 காம்போனண்ட்டாக எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஒரு பார் மேலே என்னென்னலாம் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் mg சைன் தீட்டா இருக்குது, இந்த டைரெக்ஷனில் ILB காஸ் தீட்டா இருக்குது. இப்போ கீழே மேலே உள்ள ஃபோர்ஸ் நமக்கு தேவையா? தேவையில்லை. ஏன்? அது வந்து இது நெட்டாக நமக்கு இந்த ஸ்லைட் ஆகாமல் இருக்கணும்னா என்ன கரண்ட் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 2 ஃபோர்ஸை மட்டும் நம்ம அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். மீதி இந்த ஃபோர்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? அப்போ நமக்கு நெட்டாக இந்த 2 ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு. வெயிட்னால இருக்கக்கூடிய சைன் காம்போனண்ட்டும் இந்த
ஐஎல்பினால் இருக்கக்கூடிய காஸ் காம்பனண்ட்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது வந்து கீழே டவுன் வந்து மூவ் ஆகாது. அப்போ நமக்கு எப்படி இருக்கணுமா, ஐஎல்பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஆர்எல்ஸ் இந்த கரண்ட் நம்ம கேட்டிருக்கனால எம்ஜி பை எல்பி சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இந்த எம்ஜி பை எல்லை தான் என்ன, எம்ஜி பை எல் தனியாக எழுதிக்கிறேன், இதை தனியாக எழுதிக்கிறேன். இதை வந்து tan தீட்டா, தீட்டா வந்து 30 டிகிரி கொடுத்தனால 30 டிகிரி போட்டுக்கிறேன். இந்த எம்ஜி பை எல் தான் 0.5 கிலோகிராம் பெர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, கிலோகிராம் பெர் யூனிட் லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் பர் லென்த் தான் 0.5 டைரெக்டாக போட்டுக்கணும். இது ஜி வந்து 9.8 வச்சுக்கோங்க, பியோட வேல்யூ 0.25 கொடுத்துருக்காங்க. tan வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இதை சிம்ப்ளை பண்ணால் 11.32 ஆம்பியர் வருது. tan 30 டிகிரி வச்சுக்கிட்டு நான் சிம்ப்ளை பண்ணி வச்சுருக்கேன், 11.32 வருது. நம்ம ப்ராப்ளம் மட்டும் இதை எப்படி ரிசால்வ் பண்ணணும், எப்படி ரிசால்வ் பண்ணுங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸி தான். 2018 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ப்ராப்ளமும் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ், எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். எல்லா யூனிட்லேயுமே அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் ஒர்க் டனுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ரெக்டாங்குலர் காயில் நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா அதுக்கு என்ன ஒர்க் டன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா, எம்பி, அதாவது எம் கிராஸ் பிங்கிறது டார்க்கு வரும், டார்க் வந்து எம் கிராஸ் பி எம்பி சைன் தீட்டான்னு வரும். அதை வந்து டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு NIABன்னு எழுதியிருப்போம் இல்லையா. ஒர்க் டன் வந்து இது ரொட்டேட் பண்ணுறது எம்பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2, எந்த ஆங்கிள்லேருந்து எந்த ஆங்கிள் வரையும் ரொட்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இங்கே வந்து 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்கிறாங்க. அப்போ 180 டிகிரினா எம் இன்ட்டு பி, எம்ங்கிறது மேக்னெட்டிக் மொமெண்ட்டு, காஸ் 0 டிகிரியிலேருந்து காஸ் 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறோம். அப்படின்னா எம்பி காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1 மைனஸ் காஸ் 180 டிகிரிக்கு -1. அப்போ -1 என்ன ஆகும், +1 ஆகும். இது என்ன ஆயிடுச்சு, 2MB. அப்போ 2MB நம்ம என்னென்னு கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிடும். 2 இன்ட்டு எம்மோட எக்ஸ்ப்ரெஷன் என்னது, NIA, மேக்னெட்டிக் மொமெண்ட் M இஸ் ஈக்குவல் டு NIA. சரி, அதை நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன் இன்ட்டு பி. இதில் பாருங்கள் எல்லாம் அவங்க கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே டைரெக்டாக இருக்குது. 2 இன்ட்டு N வந்து 250 டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரண்ட் I வந்து 85 மைக்ரோ ஆம்பியர் கொடுத்தனால 10⁻⁻6 மைக்ரோ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஏரியா கொடுக்கல ரெக்டாங்குலர் ஸ்லாபுக்கு, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, லென்த்தும் வித்தும் கொடுத்துருக்காங்க. லென்த்து எல் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க, வித்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஏரியா கிடச்சிரும். அதுவும் சென்டிமீட்டரில் இருக்குது, அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். 1.25 × 10⁻2 இன்ட்டு 2.1 × 10⁻2 லென்த் அண்ட் வித்தை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இன்ட்டு 0.85 டெஸ்லாங்கிறது பியோட வேல்யூ ஸ்டாண்டர்ட் யூனிட்லேயே கொடுத்துட்டாங்க. இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் போதும். நான் ஆல்ரெடி சிம்ப்ளிஃபை பண்ணி வச்சுருக்கேன். 9.1 × 10⁻6 ஜூல் வந்துச்சு, அதை மைக்ரோ ஜூல்னு எழுதிக்கிறேன். ஒர்க் டன் டைரக்ட் ஃபார்முலா தான் 2017 கேட்ட கொஸ்டின். இதுவும் 2017 கேட்ட ப்ராப்ளம் தான். பாருங்கள் 3 டாட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டாட்லேருந்து அவுட் சைடு நம்ம போர்டுக்கு பெர்பெண்டிகுலர்னு நினச்சிக்கோங்க. இதிலேருந்து வெளியே நான் இப்போ மார்க்கர் வச்சுருக்கல, இந்த டைரெக்ஷனில் இந்த 3 பாயிண்டில் கண்டக்டர் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ லீனியர் வயர் இருக்குது. இந்த லீனியர் வயர் இருந்துச்சுன்னா இப்போ ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும், எல்லாமே பேரலாக இருக்கும். இந்த ரெண்டும் பேரலாக இருக்கும், இந்த ரெண்டும் பேரலாக இருக்கும். இதை ABC கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸ் பிட்வீன் parallel current carrying wire placed in a magnetic field, அந்த ஃபார்முலா வந்து கேட்டிருக்காங்க. B எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸு ரெண்டுமே சேமாக இருக்குது. 3ல் உள்ள கரண்ட்டும் சிமிலராக இருக்குது. அப்போ B எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸை F1ன்னு வச்சுக்கோங்க, இதை F2ன்னு வச்சுக்கோங்க. எல்லா கரண்ட்டுமே சேம் டைரெக்ஷனில் இருக்குன்ட்ருக்காங்க. சேம் டைரெக்ஷன் வந்தால் ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸாக இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும் இல்லையா. அப்போ பியிலேருந்து இந்த டைரெக்ஷனில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, லெட் திஸ் பி F2. இந்த டைரெக்ஷனில் ஏதாவது ஒன்று A இல்லை C மாற்றி கூட எடுத்துக்கலாம். இந்த டைரெக்ஷனில் F1ங்கிறது இதுவும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும், டுவர்ட்ஸ் ஏவாக இருக்கும். ஏலேருந்து டுவர்ட்ஸ் B இருக்கும். சரிங்களா. இங்கே A இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இங்கே ஏலேருந்து டுவர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இங்கே C இருக்குன்னா Cலேருந்து டுவர்ட்ஸ் இருக்கும். சரியா. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்குது. இதில் அவேன்னு ரிப்பல்சிவ்னு நினைக்காதீங்க. இந்த ரெண்டுக்கு அட்ராக்டிவ், இங்கேருந்து எப்படி இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ரெண்டில் இங்கேருந்து அட்ராக்டிவாக இருக்கும்.
ஏன்னா கரண்ட்டோட டைரெக்ஷன் ஒரே டைரெக்ஷனாக இருந்தால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருந்தால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்ன டெரைவ் பண்ணியிருப்பீங்க? டைரக்ட் ஃபார்முலா F is equal to mu naught I1 I2 by 2 pi, இங்கே டிஸ்டன்ஸ் D கொடுத்தனால நான் D எடுத்துக்கணும், 2 pi R. இப்போ இந்த I1 I2ங்கிறது இந்த கரண்ட் எல்லாத்துலேயுமே சேம் கரண்ட்டுட்டாங்க. அப்போ இது ரெண்டுமே ஐன்னு வச்சுக்கலாம். அப்போ எனக்கு என்ன ஆயிடுது ஃபார்முலா? mu naught I squared by 2 pi Dன்னு வந்துடுது. அப்போ இங்கேயும் அதே ஃபோர்ஸ் தான். F1ங்கிறது என்னவாக இருக்கும்? mu naught I squared 2 pi Dயாக இருக்கும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? F2வும் அதே வேல்யூ தான் இருக்கும். அப்போ ரெண்டு ஃபோர்ஸு, ஆனால் ரெண்டுமே வேறு வேறு டைரெக்ஷனில் 90 டிகிரியில் ஒர்க் பண்ணுது. அப்படின்னா இதுக்கு ரிசல்டன்ட் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ ரிசல்டன்ட் கால்குலேட் பண்ண ஃபார்முலா என்ன? F is equal to square root of F1 square plus F2 square. ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் ஒரு ஆங்கிளோடு இருக்குது அப்படின்னா ரிசல்டன்ட் வெக்டார் என்ன செய்வோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு வெக்டாரோட ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் வெக்டாரோட ஸ்கொயரு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் mu naught I squared 2 pi D the whole squared plus mu naught I squared 2 pi D the whole squared போட்டோம்னா இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் அப்படியே 2 டைம்ஸ்னு வருமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டைம்ஸ் mu naught I squared by 2 pi D the whole squareனு வரும். ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்தோம்னா √2, இது இந்த 2க்கு எடுத்தோம்னா √2 ஆயிரும். இதுக்கு தான் டோட்டலாக ஒரு ஸ்கொயர் இருக்கு. அப்போ அந்த ஸ்கொயர் மட்டும் கட் பண்ணால் போதும், mu naught I squared by 2 pi Dன்னு வரும் இல்லையா? இப்போ இந்த 2வை நான் என்னென்னு எழுதிக்கலாம்? √2 × √2ன்னு எழுதிக்கலாமா? இப்போ என்னாகும்? இது ஒரு √2, வெளியே உள்ள √2 இன்ட்டு mu naught I squared by √2 × √2 pi Dன்னு பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 இதில் ஒரு 2 கட் பண்ணிட்டா எனக்கு நெட் ஃபோர்ஸ் என்னென்னு வருது? mu naught I squared by √2 pi Dன்னு வருது. ஒரு ஃபார்முலா அரைவ் பண்ணுற டைப்பு ரொம்ப ஈஸி தான். சிமிலர் கரண்ட்னு கொடுத்தனால இது காமன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரெண்டு டைரெக்ஷனில் இருக்குது, ரெண்டு பக்கமும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால சம் ஆங்கிளோட ரெண்டு வெக்டார் ஃபோர்ஸ் இருக்குது. அதுக்கு ரிசல்டன்ட் பார்க்குறோம். இப்போ எல்லாமே I கரண்ட் வச்சு பார்த்தோம், F is equal to ILB வச்சு பார்த்தோம். இதுவே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே சார்ஜர் பார்ட்டிகல் என்ட்ரு ஆயிடுச்சுன்னா, சைக்ளோட்ரானுக்கு முன்னாடி இருக்கும் சார்ஜர் பார்ட்டிகல் என்ட்ரு ஆயிடுச்சுன்னா F is equal to QVB பார்த்துருப்பீங்க இல்லையா? QVB ஃபோர்ஸ் Q × V × Bன்னு பார்த்துருப்பீங்க. இதை யூஸ் பண்ணி லாஸ்ட் இயர் 2019 ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஹைட்ரஜன் ஆல்ஃபா பார்ட்டிகல் ரெண்டுமே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ரேடியஸ்க்கு என்ன ரேஷியோன்னு கேட்குறாங்க. சேம் மொமெண்டம் இருக்குது அப்படின்னு கொடுத்துறாங்க. இது எப்படி அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பிளேனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே சார்ஜர் பார்ட்டிகல் என்ட்ரு ஆயிடுச்சுன்னா இந்த சார்ஜர் பார்ட்டிகல் will experience some force F is equal to QVB. அது போக அந்த பார்ட்டிகல் சர்க்குலர் ஆர்பிட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கணும். அப்போ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? இந்த QVBக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் இல்லையா? mv²/r சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை எது கொடுக்குது? இந்த QVBங்கிற மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கொடுக்குது. இப்படி கொடுத்துச்சுன்னா ரேடியஸ்க்கு ரிலேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ரேடியஸ்க்கு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த வியும் V² கட் பண்ணிக்கலாம், ஆர் அந்த பக்கம் கொண்டு போய்க்கோங்க. அப்போ R is equal to mv/QBன்னு வரும் இல்லையா? இந்த mvங்கிறது என்னது? மொமெண்டம். ஸோ நான் ஏன்னா சிமிலர் மொமெண்டம் சேம் மொமெண்டம்னு கொடுத்தனால நான் மொமெண்டம் வச்சு எழுதிக்கிறேன் QB. அப்போ R equal to P/QBங்கிற ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ நம்ம ஹைட்ரஜனுக்கு எழுதலாம். R∪H ஹைட்ரஜனுக்கு எழுதிக்கிறேன். அது P பை இந்த ஹைட்ரஜனோட சார்ஜ் என்ன? ஒரே ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான். அப்போ அது அந்த புரோட்டானோட சார்ஜ் என்ன? எலக்ட்ரான் சார்ஜுக்கு ஈக்குவல் EBன்னு இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி ஆல்ஃபா பார்ட்டிக்கல் சேம் மொமெண்டம் கொடுத்தனால P அப்ளை பண்ணிக்கலாம். கியூப் B எழுதணும். B கான்ஸ்டன்ட் தான், கியூப் பதிலாக. ஆல்ஃபா பார்ட்டிக்கலுங்கிறது ஹீலியமோட நியூக்ளியஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆல்ஃபா பார்ட்டிகல் சொல்கிறோம். அப்போ ஹீலியமோட நியூக்ளியஸில் எத்தனை ப்ரோட்டான் இருக்குது? 2 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. அப்போ அதோட சார்ஜ் 2 டைம்ஸ் ஆஃப் E. சரிங்களா? இப்போ நமக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ RH/R ஆல்ஃபா P/EB இன்ட்டு ரெசிப்ரோக்கில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். E/P எல்லாமே கட் ஆயிரும் 2 தவிர. ஸோ 2:1. 2019 லாஸ்ட் இயரில் கேட்டால் எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் பாருங்கள். இந்த ஃபோர்ஸ் சார்ஜர் பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை வச்சு. ஓகே, நம்ம இந்த ஃபோர்ஸு அண்டு பைட் சாவர்ட்லாம் ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் பார்த்தோம்.
மேக்ஸிமம் இதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்குற சான்சஸ் இருக்குது. நான் முதல் சொன்ன ஆம்பியர்ஸ் லாவும் பயர்ஸ் லாவும் டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறது வந்து இந்த ஃபோர்ஸஸும் அந்த பேரலல் கண்டக்டர் இருக்கும்போது ஃபோர்ஸ் இருக்குல்லையே F=μ0 I1 I2/2πr அதிலிருந்தும் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து ஜென்ரல் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.